இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் காலைதோறும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஞானம், கர்த்தரின் ஞானம், அவருடைய நடத்துதல், அவருடைய ஆலோசனை. ஏசாயா தீர்க்கதரிசி 50ஆம் அதிகாரம் 4:5 வாசிப்போம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எதுக்கு நம்ம வீட்டில் பிள்ளைகளை காலைதோறும் எழுப்புறோம்? படிக்கிறதுக்கு. ஆண்டவரும் நம்ம எழுப்புறாரு. எதை படிக்கிறதுக்கா? அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு, அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்வதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். நாம தான் எழும்பணும். நம்ம பிள்ளைகளை எழுப்புறோம். பிள்ளைகள் எழும்பினா தான் படிச்சாதான் உண்டு. எழும்பாம தூங்கிட்டே இருந்தா தோல்விதான். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எபேசியர் 5:4 தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, பிரகாசமா இருக்கணுமா, இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆசீர்வாதமானதாக இருக்கணுமா, ஆண்டவர் எழுப்புறாரு. காலையிலே கொடுக்கறதுக்கு எழுப்புறாரு. நம்ம எழும்புறோமா? ஆனா ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே, ஐயோ இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, எங்க போகணும்னு தெரியலையே, எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலையே, இப்படியாக புலம்புகிறோமா? ஏசாயா 50:4 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அதாவது சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவர் பத்தி அறியாதவங்களுக்கு ஆண்டருடைய ஞானம் இருக்காது. அவருடைய ஞானம் பரம ஞானம். அவருடைய ஞானம் மிகவும் உயர்ந்தது. அவர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் நம்ம நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாகவும் மகத்துவமாகவும் இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லுகிறாரு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்றபடி புத்தி சொல்ல, வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் என்ன சொல்றாராம்? கல்விமானின் நாவை கொடுக்கிறாராம். நம்ம ஒருவேளை ஞானத்துல குறைவா இருக்கிறோமா? பேதையா இருக்கிறோமா? ஞானம் இல்லாம இருக்கிறோமா? மற்றவங்களையும் வழி நடத்த தெரியல, நம்மையும் நாமே நடத்த தெரியாம இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை சரியா நடத்த தெரியாம இருக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக பிதாவின் இடத்துல போய் அவருடைய சித்தத்தையும் அவருடைய ஆலோசனையும் அவருடைய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றினார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நடத்துகிறார் நம்மை. அந்த மனதை நம்ம கொஞ்சம் அமைதியா விடணும். நிறைய நேரங்கள்ல காலையில ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட் அடிக்கிறோம். கடையில போய் லிஸ்ட் கொடுத்த மாதிரி காலையில எழுப்பி ப்ரேயர் பண்றோம். ஆனா ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்றாருன்னு இருந்து கேட்கறது இல்லை. ஒரு நிமிடம் நம்ம அந்த அமைதி தியானத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லை. நேரம் ஆயிடுச்சு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழும்பி ஓடிடுறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறோம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு, அவர் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு நேரம் கொடுக்கிறோமா? அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான வேலை. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறாரு, ஆனா நம்ம கவனிக்காம ஓடிடுறோம். நம்ம எழும்புறோம், அவருடைய பாதத்துல போய் இருக்கிறோம், ஆனா நம்முடைய செவிகள் மந்தமா இருக்குது. ஏசாயா 50:7 ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு நிச்சயம். நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசினதை கேட்டுட்டோம்னா, ஆண்டவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த ஆலோசனையை கேட்டுட்டோம்னா, நம்ம எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த நாள் முழுவதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏனென்றால் அவர் கொடுத்த ஆலோசனை அவ்வளவு ஆச்சரியமா அவர் நம்ம நடத்துவார். அவர் அவ்வளவு அற்புதமா அவர் நம்ம நடத்துவார். அவருடைய ஞானம் இந்த உலக பிரகாரமா இல்லை, அது ரொம்ப அதிசயமா விளங்கும். ஒவ்வொரு நாளும் நாம நினைக்க வேண்டியது, எரேமியா 10:23 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லவென்றும், தன் நாட்கள் நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிந்திருக்கிறேன்.
நம்முடைய வழி நம்முடைய கையில இல்லை, நம்முடைய நடைகள் நம்முடைய கரத்துல இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர்கிட்ட கற்றுக்கொண்டு நம்ம நடக்க பழகிடுவோம். எரேமியா 9:23 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நாம இந்த உலகத்துல வாழ்ற செய்கிற காரியங்களை குறித்து என்னுடைய திறமையினால செய்தேன், என்னுடைய ஞானத்தினால செய்தேன்னு சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இந்த ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை பெற அழைக்கப்படுகிறோம். பெரேயா திருச்சபையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த திருச்சபையின் மக்கள் அவங்க என்ன செய்தாங்களாம், அனுதினமும் ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்களா இருந்தாங்க. நம்ம வாசிக்கிறவங்களா மட்டும் இல்ல, கேட்கிறவங்களா மட்டும் இல்ல, அத தியானிக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சோதித்து சிந்தித்து பார்த்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதான் வேத ஆராய்ச்சி. ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக்கொள்றதோடு மட்டும் இல்ல, அந்த வசனங்களை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? நல்ல குணசாலிகள். நம்ம இன்னைக்கு நல்ல பிள்ளைகள்னு பேர் எடுக்கிறோமா? ஒருவேளை ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கலாம், சில பிள்ளைங்க படிப்புல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், ஆனா கேரக்டர்ல இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும்னா ஆண்டவருடைய ஞானத்தால மட்டும்தான் முடியும். ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல பெரிய திறமசாலியா இருக்கலாம், பெரிய நிறுவனத்துல பெரிய அதிகாரியா பெரிய பொறுப்புல இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களை, அரிய பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனா நல்ல பேர் வாங்குறோமா? அந்த ஞானம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நல்ல குணசாலிகள், நல்ல திறமசாலிகள் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 12:8 சொல்லுகிறது, அவர் நமக்கு ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுக்கிறாரு, அறிவை உணர்த்தும் வரத்தை கொடுக்கிறாரு. பாருங்க, நாம பெற்றுக்கொண்ட ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட, அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள பிள்ளை தன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை நல்லா படிச்சு மார்க் வாங்குறது மட்டும் இல்ல, என்னைக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்குதோ அன்னைக்குதான் அந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். என்னைக்கு மிகவும் சிறந்த நல்ல குணசாலின்னு சொல்லி பேர் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த குடும்ப தலைவிக்கு பெருமை. பிள்ளைகள் எழும்பி என்னைக்கு பாக்கியவதின்னு சொல்றாங்களோ அன்னைக்குதான் பெருமை. இந்த விசேஷித்த ஞானத்தை யாரு கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஆண்டவர் சொல்றார், காலைதோறும் நம்மை ஆண்டவர் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நாம் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அனுபவத்தை பாருங்க. ஆண்டவர் காலைதோறும் எழுப்பி என்ன செய்யணும், என்ன பேசணும், இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர் நடத்துறாரு. நம்முடைய குடும்பத்தை, நம்மளுடைய உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஞானத்தை வழங்குகிறார், ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். யாக்கோபு 3:13-17 உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம், அவருடைய ஞானம் எங்கிருந்து வருகிறதா? பரத்திலிருந்து வருகிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்ம எப்படி நடத்துகிறதா? நல்ல நடக்கைக்கு நம்மை நடத்துகிறது. சாந்தம் உள்ளவர்களாக நல்ல கிரியையை நடப்பிக்கும்படியாக நம்மை நடத்துகிறது. அது கசப்புக்கோ விரோதத்துக்கோ பெருமைக்கோ நடத்தவில்லை. நம்மை அப்படி நடத்துகிற ஞானம் லௌகீக ஞானமாக இருக்கிறது. இந்த உலக ஞானம் நம்மை பெருமைக்கும், நம்மை கசப்புக்கும், வைராக்கியத்துக்கும், நம்மை வீண் பெருமைக்கும் நம்மை நடத்துகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பரம ஞானம் பொறுமையோடு நாம் நல்ல நடக்கை உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழும்படியாக, மற்றவர்களுக்கு அறிவை உணர்த்த, பேதைகளை ஞானியாக்க, தக்க சமயத்திற்கேற்ற அறிவுரைகளை சொல்ல, தக்க சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுகிற மக்களாக நம்மை மாற்றுகிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கிற இந்த ஞானம் என்கிற ஆசீர்வாதம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று உங்களுடைய வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த ஞானத்துல, ஞானம் என்கிற இந்த ஆசீர்வாதத்துல, உலக பிரகாரமான ஞானம், பரம ஞானம், இதுல ஒருவேளை குறைவுள்ள பிள்ளைகளாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பரம ஞானத்தை நீங்க கொடுத்து ஆண்டவரே அவர்கள் சாந்தத்தோடு நற்குணசாலிகளாக, நல்லடக்கை உள்ளவர்களாக,
அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, உடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நீங்க பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய ஆண்டவரே பாதத்துல அமர்ந்திருந்து காலைதோறும் நீங்க எழுப்பும் போது நாங்கள் எழும்பி ஆண்டவரே உடைய இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி உடைய நடத்துதலின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த ஞானம் என்கிற ஆசீர்வாதத்திலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.